அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா லக்கி லாட்டரி டிப்ஸ் 3 PM 3 மணி ரிசல்ட் தான் நான் கொடுக்குறேன். டேட் பார்த்தீங்கன்னா 27/3/2024. இன்னைய ரிசல்ட்டை தான் நம்ம என்ன வருதுன்னு சூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட ரிசல்ட் என்ன, நம்ம போர்டுக்குள்ளே நம்ம என்ன நம்பர் கொடுத்துருந்தோம் பார்த்தா தான் அடுத்த நம்பர் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும். சரி வாங்க போவோம். நேற்று கொடுக்கப்பட்ட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 648 015 தான் கொடுத்துருந்தாங்க. 015 தான் 3 டிஜிட் நம்பர். இப்போது இந்த நம்பரை வச்சு நம்ம என்ன கெஸ் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம போர்டுக்குள்ளே என்ன நம்பர் கொடுத்தோன்னு பார்ப்போம். நம்ம போர்டுக்குள்ளே நம்ம இந்த நம்பர் தான் கொடுத்துருந்தோம். ஏபிசியில் ஒன்று மட்டும் தான் நம்ம போர்டுக்குள்ளே கொண்டு வர முடிஞ்சுது. அதுவும் சி போர்டில் வந்திருந்தது. நேற்று ஒரு நல்ல கெஸ்ஸிங் பண்ணி முயற்சி பண்ணோம். பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த நம்பரையே ரிப்பீட் பண்ணியிருக்கிறாங்க. இது ஏபிசியை மட்டும் கவனிக்கிறத விட்டுட்டு நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங்கை வாட்ச் பண்ணிங்கன்னா நான் போகிற ட்ராக்குக்கு அடுத்த ட்ராக்கில் இருந்து தான் நம்பர் எடுக்கிறாங்க. ஒரு போர்டு மிஸ் ஆனால் நீங்கள் ஒரு போர்டு சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். ஏபிசியை மட்டும் வச்சுக்காதீங்க. நம்ம எடுக்கிற ரிசல்ட் முறைகளை பாருங்கள். வாங்க போவோம். கொடுக்கப்பட்ட ரிசல்ட் வந்து எப்படி வந்ததுன்னு நம்ம பார்ப்போம். எப்படி வந்திருக்குன்னா 80 இருக்குது, 8051, 8051, 15 இப்படி தான் ரிசல்ட் வந்திருக்கு. இப்போது நம்ம ஏபிசிக்குள்ளே என்ன நம்பர் எடுக்க போகலாம் இன்னும் நம்ம கெஸ் பண்ணலாம். நம்ம முதல்ல ஏ போர்டில் ஃபஸ்ட் நம்பராக என்ன சூஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா 7 தான் சூஸ் பண்ணுறோம். ஏன் 7 சூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம 817 வருமானு எதிர்பார்த்தோம். ஏன்னா 817 வருமானு எதிர்பார்த்தோம். ஆனால் 807 வருமானு இப்பயும் எதிர்பார்க்குறோம். அதனால் 7 எடுத்துருக்கோம். செகண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 2 தான் எடுக்க போகிறோம். ஏன் 2 எடுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 102 இருக்குது. 102ன்னு பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குமான்னு பார்க்க போகிறோம். அதனால் நம்ம ஏ போர்டில் 2 எடுத்துருக்குறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பி போர்டில் என்ன நம்பர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 6 எதிர்பார்க்குறேன். ஏன் 6 எதிர்பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா 516 இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் 516 இருக்குது, 56 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 516 வருமா இல்லை 516 வந்துட்டு 56ன்னு வருமா என்ற ஒரு கெஸ்ஸிங் இருக்குது. அதனால் நம்ம 6 பி போர்டில் சூஸ் பண்ணுறோம். செகண்டு பார்த்தீங்கன்னா 4 சூஸ் பண்ணுறோம். ஏன் 4 சூஸ் பண்ணுறோன்னா 14 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா 514 இருக்குது, 514 வருமான்ற எதிர்பார்ப்பு இருக்குது. அதனால் 514 எடுக்கும். இதை தாண்டி 9ம் ஒரு ஆப்ஷனாக எடுக்கிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா 519 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 59 இருக்குது, 51 இருக்குது. ஒருவேளை 519 கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதால 9ம் ஒரு ஆப்ஷனாக எடுக்கிறோம். சி போர்டை பொறுத்தவரை என்ன நம்பர் எடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 8 சூஸ் பண்ணுறோம். ஏன் 8 சூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா 5858 நிறைய இடத்துல வந்திருக்கு. ஆனால் இந்த முறையும் 958 கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 98 இருக்குது, 58 இருக்குது, 958 கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 1818ன்னு வருமான்ற எதிர்பார்ப்பும் இருக்குனால 8 சூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 வருமான்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா 93 இருக்குது. ஆனால் கொடுக்குற கெஸ்ஸிங்கில் ரிப்பீட் நம்பரில் 3 மட்டும் மிஸ் ஆகுது. அதனால் 3 ஒரு ஆப்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 53ன்னு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 513 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை 51 ஒருவேளை இந்த பக்கம் 9 இல்லை ஏதாவது பாஸ் பண்ணால் 9 பாஸ் பண்ணால் இங்கே 3 வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்ற அடிப்படையில் 3யும் ஒரு சாய்ஸாக நம்ம சூஸ் பண்ணுறோம். ஒருவேளை உங்கள் கெஸ்ஸிங்கில் இது பட்டால் போட்டு விளையாடுங்க. ஏன்னா 583 இருக்குது, 58 வந்துருக்கு. ஆனால் 3 ஆப்ஷனுக்குள்ளே வரதில்லை. அதனால் 3 ஒரு ஆப்ஷனாக சி போர்டுக்குள்ளே வருவதற்கான ஆப்ஷன் நெக்ஸ்ட் சார்ட்டுங்களில் படுது. அதனால் நான் 3யும் சூஸ் பண்ணுறேன். இதை தாண்டிய ஒரு கெஸ்ஸிங் நிறைய இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் 05ன்னு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 05 வரலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 19 வரலாம். ஏன்னா 519 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. 52ன்னு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 952ன்னு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்படியும் ஒரு ஆப்ஷன் இருக்குது.
ஒருவேளை 04 நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதை தாண்டியும் ஒரு ஆப்ஷன் உங்கள் கெஸ்ஸிங்கில் நீங்கள் வச்சுக்க வேண்டியது தான். ஏன்னா நம்ம பல சார்ட்டுங்க அடிப்படையில் நம்ம இந்த சார்ட் அடிப்படையில் ஒரு நம்பர் கெஸ் பண்ணுறோம். ஒருவேளை இதை தாண்டி வேறு ஏதாவது சின்ன சின்ன சேஞ்சிங் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் நம்ம இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கோம். நம்ம அதில் சின்ன சேஞ்சிங் மாறினாலும் உங்கள் கெஸ்ஸிங்கில் ஒரு சரியான ஆர்டர் வைஸாக நம்பர் வருவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையணும்னா நீங்களும் சரியாக சார்ட்டை வாட்ச் பண்ணணும். நம்ம முடிஞ்ச வரையில் ட்ரை பண்ணி ஒரு நம்பர் எடுக்கிறோம். நீங்களும் உங்கள் கெஸ்ஸிங் இதில் பயன்படுத்துங்க. வாங்க 3 டிஜிட்டல் ஆல் போர்டு என்னன்னு பார்க்கலாம். நாம் 3 டிஜிட்டலில் 5 நம்பர் கொடுக்குறோம். இது வீடியோவில் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இந்த நம்பர்ஸும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்ற அடிப்படையில் இந்த நம்பரை கொடுக்குறோம். ஆல் போர்டில் 9, 7 தான் கொடுக்குறோம். 9ம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது, 7 வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்ற அடிப்படையில் நான் உங்களுக்கு இதெல்லாம் கொடுக்குறேன். முடிஞ்ச வரையிலும் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். நம்ம கெஸ் பண்ணுற ஐடியாவை கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கங்க. ஏன்னா அதை தாண்டி உங்களுக்கு வேறு ஒரு நம்பர் கிடைக்கலாம். ஏன்னா நீங்கள் ஏபிசிஏ மேலே கவனம் செலுத்திட்டு இருப்பீங்க. நம்ம கொடுக்குற இடத்துலேருந்தே பக்கத்து நம்பரை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது உங்கள் கண்களுக்கு படலாம். சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.